இன்றைய ஜீவ வார்த்தை 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 8வது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சனங்களே, கர்த்தருள் தேடுகிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் தன்னுடைய சமூகத்திலே நீதியின் கிரீடத்தை வைத்திருக்கிறார். அந்த கிரீடமானது நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார் என்று பவுல் சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, நாம் கர்த்தரிடத்திலிருந்து நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். நாம் நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாஞ்சையுள்ள பாத்திரமாக, அதை நோக்கி பயணிக்கக்கூடிய பாத்திரமாக நாம் விசுவாசத்திலே பயணிக்கும் பொழுது அந்த கிரீடத்தை, அந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, பவுல் விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை பேசுகிறார். எனக்காக வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன், அந்த நாளில் நான் பெற்றுக்கொள்வேன் என்று விசுவாசத்தோடு இந்த இடத்திலே அவர் பேசின வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, நாமும் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய பயணங்கள் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையிலே நாம் சாட்சி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வையிலே நாம் நற்கிரியைகள் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பார்வைகளில் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, நாம் உண்மையுள்ள உத்தமுள்ள ஒரு சாட்சியுள்ள மனுஷனாய் நாம் இருக்கும் பொழுது அந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு, அந்த அழைப்பை உறுதிப்படுத்தி அதில் ஓடி அவர் கொடுத்திருக்கிற அந்த இலக்கை அடையும் பொழுது அந்த நீதியின் கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவச்சன்னங்களே, ஒரு மகிமையான கிரீடம், ஒரு மகிமையான கிரீடம், ஒரு பரிசுத்தமான கிரீடம். அவர் யாருக்காக அந்த கிரீடத்தை வைத்திருக்கிறார்? பரிசுத்தவான்களுக்காக வைத்திருக்கிறார், நீதிமான்களுக்காக வைத்திருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நமக்கு கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கையில பயணிப்போமா, ஜெயம் பெறுவோமா, நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்வோமா? God bless you.